நல்ல ஆலோசனை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு பெண் இவ்வாறாக கூறுகிறார்: என் தோழி மீண்டும் தன் கணவரை விட்டு பிரிந்து செல்ல நினைப்பதாக என்னிடம் பேசினாள். என்னுடைய ஆலோசனையை கேட்டாள். ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அவளுடைய வாழ்க்கையை பற்றி முடிவு சொல்ல என்னால் முடியவில்லை. சகோதரி நான்சி கூறுகிறார்: வேதனையில் இருக்கும் ஒருவருக்கோ, குழப்பத்தில் இருப்பவருக்கோ, அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவிப்பவருக்கோ என்ன சொல்லுவது என்று நமக்கே தெரியாமல் போகலாம். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு நம்முடைய ஆலோசனை அவசியமில்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதும் வல்லமையுள்ளதும் ஆகும். அது கலங்கிய இருதயங்களுக்கும் மனங்களுக்கும் மருந்தாக இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 119 அதிகாரம் 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. எந்த தேவையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை போதுமானது. நாம் வேத வசனங்களை வாசித்து தியானிக்கும் போது நம் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளில் தேவையான ஞானத்தை பெறுகிறோம். மேலும் உண்மையை தேடுகிற மற்றவர்களுக்கும் ஆலோசனையை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருப்போம். ஜெபம். அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உமது வேத வசனங்களை அதிகமாக வாசிக்கவும் தியானிக்கவும் கிருபை செய்யும். உமது ஆலோசனையையும் வழிநடத்துதலையும் எங்களுக்கு தாரும். உமது வேத வசனத்தின் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் ஆலோசனை கொடுக்கவும் கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு வெளிச்சமாயிருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். ஆமேன். இந்த மெசேஜ் செப்டம்பர் 17, 2024 நான்சி டிமோஸ் வால்முத் அவர்களின் சீக்கிங் ஹிம் புரோகிராமில் இருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.